முதல்வர் விஜய் கேபினெட் மீட்டிங்கில் 40 நிமிஷங்களும் 4 உத்தரவுகளும். அதிரடியாக அமைச்சர்களுக்கு பறந்த வார்னிங். அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் தாவேக ஆட்சி அமைந்து 67 நாட்கள் ஆகிவிட்டன. இளம் அமைச்சர்களால் தமிழக அமைச்சரவை நிரம்பியிருக்கிறது. யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது, ஏனெனில் இது எங்கள் அண்ணனோட ஆட்சி என்று சொல்லுங்கள். இவ்வாறு கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசி ஊழலற்ற ஆட்சிக்கு ஆழமாக விதை போட்டிருக்கிறார் விஜய். கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழலில் திளைத்திருக்கும் நிர்வாக கட்டமைப்பும் அதிகாரிகளும் உடனடியாக மாற்றிவிட முடியாது. ஆனால் அதை மாற்ற வெளிப்படையாக ஒரு அஸ்திவாரத்தை இறக்கி இருப்பது முதலமைச்சர் விஜய் மீதான நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. சமீபத்தில் சென்னை மாநகராட்சியில் ஊழலில் குற்றச்சாட்டில் ஆளான 6 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர். இதற்கு வலு சேர்க்கும் வகையில் தான் இன்றைய அமைச்சரவை கூட்டம் நடந்திருந்தது. அடுத்த மாதம் தாவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான முன்னேற்பாடாக தான் இந்த கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதிகள் அளித்த சில முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது, துறை ரீதியிலான நிதி சுமை குறைக்கும் வகையிலான நடவடிக்கைகள், மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் புதிய வசதிகள், இது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. சுமார் 40 நிமிடங்கள் வரை இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் ஹைலைட்டான விஷயம் என்பது அமைச்சர்களுக்கு கொடுத்த வார்னிங் தான். கடந்த திமுக அதிமுக ஆட்சியை போல் அல்லாமல் அமைச்சர்கள் யாரும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி யாராவது சிக்கினால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும். அவர்கள் சட்ட ரீதியாக விசாரணை எதிர்கொள்ள வேண்டும் என்று அதிரடி காட்டியுள்ளார் முதலமைச்சர் விஜய். மற்றும் அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விஜய் கொடுத்த அட்வைஸ் வார்னிங் சுருக்கமாக 4 விஷயங்களாக சொல்லலாம். ஊழலற்ற முறையில் துறை நிர்வகிக்க வேண்டும், நேர்மையான பணியாற்ற வேண்டும், அரசியல் செய்யக்கூடாது, தாவேக ஆட்சி வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததாக இருப்பது அவசியம், அதற்கு அனைத்து அமைச்சர்களும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், அமைச்சர்கள் யாராவது ஊழல் குற்றச்சாட்டுகளிலும் அல்லது முறைகேட்டிலும் சிக்கினால் பாரபட்சம் பண்றாமல் நடவடிக்கை எடுக்கப்படும், அரசு பள்ளிகளுக்கு சென்று ஆய்வு என்ற பெயரில் சர்ச்சை வெடித்து வருகின்றது, ரீல்ஸ் போடும் நோக்கில் விளம்பரம் தேடும் வகையில் செயல்பாடுகள் இருப்பதாக குற்றச்சாட்டுகின்றனர். இது போன்ற நோக்கில் யாரும் அரசு பள்ளிக்கு செல்லக்கூடாது என்ற கடுமையாக வார்னிங் கொடுத்த முதலமைச்சர் விஜய். மேலும் இது போன்ற காணொலிகளுக்கான எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.